எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தாய்லாந்தில் இருந்து 270 இந்தியர்கள் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் நாடு திரும்பியுள்ளனர். இதில் 26 பெண்களும் அடங்குவர். மியான்மர் வழியாக சட்டவிரோதமாக தாய்லாந்துக்குள் நுழைந்த இந்தியர்கள் அங்குள்ள சைபர் மோசடி நிறுவனங்களில் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. தாய்லாந்தின் குடியேற்ற சட்டங்களை மீறியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் பாங்காங் மற்றும் சியாங்மாய் மாகாணங்களில் உள்ள இந்திய தூதரகங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்திய விமானப்படை உதவியுடன் அவர்களை நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வந்தனர். இதுகுறித்து தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவிக்கையில், சட்டவிரோதமாக நுழைந்து சிக்கியிருந்த இந்தியர்களை பாதுகாப்பாக இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பியுள்ளோம். எதிர்காலத்தில் இத்தகைய மோசடிகளில் சிக்காமல் இருக்க மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என கூறியுள்ளது. வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி மியான்மர், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இந்தியர்கள் அங்கு சைபர் குற்றங்களை செய்ய கட்டாயப்படுத்தப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.